வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான பிரச்சனையை சரி செய்வதற்கு 150 வருடத்திற்கு பிறகு கடவுள் ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 6 அதி உன்னதமான அற்புதமான மந்திர வலிமை பெற்ற சக்தி வாய்ந்த யோகங்களை ஒரே நாள்ல தந்திருக்கார். இந்த யோகங்கள் நிறைந்த நாள் உங்க வாழ்க்கையில எது முக்கியமான பிரச்சனை, எது இந்த இவ்வளவு நாள் உங்களுக்கு தீரல, எதனால நீங்க கூனி குறுகி போயிருக்கீங்க, எந்த சிக்கலினால் நீங்க ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியாம 4 பேரை சந்திச்சு பேச முடியாம தவிக்கிறீர்களோ, தத்தளிக்கிறீர்களோ, நீங்கள் வெட்கி தலைகுனிந்திருக்கிறீர்களோ, அந்த விஷயத்தை உங்களுக்கு சரி செய்வதற்கு ஆண்டவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு, அதி உன்னதமான வாய்ப்பு. இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு யோகம் 2 யோகம் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்துட்டாலே அவர்கள் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு வராங்க. சகல விதமான செல்வங்களோடு, அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறார்கள். ஆனா நமக்கு கடவுள் 6 யோகங்களை ஒரே நாள்ல அதி அற்புதமான யோகங்களை தரார். இந்த யோகங்கள் என்ன செய்யும், எந்த முக்கிய பிரச்சனையை சரி செய்யும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ராசி பலன் வீடியோவோ, ஆன்மீக கேள்வி பதிலா இருக்கலாம், விசேஷ யோகங்களா இருக்கலாம், ஆலயங்களை பற்றிய தகவல்கள், ஆலயங்களில் நடக்கும் திருவிழாக்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான யோகங்கள், அற்புதம் நிறைந்த யோகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், ரோகிணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கலாம், அல்லது மிருகசிரீச நட்சத்திரத்துல கூட பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த 6 அற்புதமான யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரனின் அதிதேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட மகாலட்சுமி ராசிநாதனை கொண்ட நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான், வாழ்க்கையில எது நடக்கல, எது கிடைக்கல, எது உங்களுக்கு தடையா இருக்கு, எப்ப நீங்க மன அழுத்தத்தோடு இருக்கீங்க, எப்ப கவலையோடு இருக்கீங்க, ஏன் கண்ணீரோடு இருக்கீங்க, உங்க ராசிநாதனான மகாலட்சுமியை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. லட்சுமியின் மூல மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம், மன உறுதி ஏற்படும். அசுர பலம் ரொம்ப அசால்ட்டா வரும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி ராசிநாதனாக கொண்ட நீங்கள், உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு இப்ப என்ன பிரதான கோரிக்கை இருக்கு? ஒரு வீடு வாங்கணுமா, அல்லது வண்டி வாகனம் வாங்கணுமா, தோட்டம் துறவு வாங்கணுமா, தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி அடையணுமா, இல்லத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணுமா, அல்லது உங்களுக்கு ஒரு திருமண தடையா, அல்லது திருமண வாழ்க்கையில சிக்கலா, அல்லது இப்பதான் திருமணத்துக்கு வரன் பார்க்க தொடங்குறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறணுமா, நல்ல பள்ளி கல்லூரியில் இடம் வேணுமா, அரசியலில் நல்ல இடம் பெறணுமா, அல்லது அரசு பணிக்காக முயற்சி செய்றீங்களா, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா, ஏதாவது போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறணுமா, இப்பவே வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தோடு உங்கள் பிரதான கோரிக்கையை பதிவிட்டுட்டு நீங்க உங்கள் ராசிநாதனான மகாலட்சுமி மனதார நினைத்து மகாலட்சுமியின் மூல மந்திரமான சக்தி வாய்ந்த ஜெய் மகாலட்சுமிங்கிற அந்த மந்திரத்தையும் பதிவிட்டுட்டு நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சீங்க. உங்கள் சார்பாக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் இருக்கும் அந்த இடத்துல உங்க பெயர், ராசி, நட்சத்திரமும் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும்னு நான் மகாலட்சுமியிடம் தனிப்பட்ட முறையில் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எந்த விதமான சிக்கலையும் ஈஸியாக தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஆனால் அவர்களையே சோதிக்கும் விதமாக திருமண வரன் அமையல, திருமண வாழ்க்கையில இணைய முடியல, சிலருக்கு திருமணம் ஏற்பாடாகி நின்று போயிருக்கும், சிலருக்கு வயது கூடிட்டே போயும் இன்னும் திருமணம் கைகூடாம இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த வேதனை இருக்கும். காலகாலத்துல என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் பையன் அவன் குடும்பத்தை பார்த்துருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு காரணத்துல எங்களுக்கு நல்ல வரன் அமையல, திருமணம் என் பிள்ளைகளுக்கு நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் அற்புதமான வாய்ப்பை கொடுத்துட்டார். திருமண தடையை நீக்கி விடுவார்.
திருமண வாழ்க்கையில் யாருக்காவது சிக்கல் இருக்கு, பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர் ஒன்றிணையணும்னு நினைக்கிறீங்க, நீதிமன்றத்தில் நடக்கும் விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இரண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான வரன் வரக்கூடிய சக்தி வாய்ந்த யோகங்கள் 6 கடவுள் உங்களுக்காக தந்திருக்கிறார். இந்த 6 யோகங்களில் பங்கு பெறும் கிரகத்தில் முக்கியமான கிரகம் சுக்கிரன். அவர்தான் உங்கள் ராசிநாதன். அப்ப உங்க ராசிநாதனால் ஏற்படக்கூடிய இந்த யோகத்தில் அதிக பலனை பெறக்கூடியவர் நீங்கள் தான். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த யோகத்தில் பங்கு பெறும் 2வது கிரகம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான். 3வது கிரகம் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன். அப்ப இந்த 3 கிரகங்களும் நிகழ்த்தக்கூடிய இந்த யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த எந்த சிக்கலையும், திருமணம் சார்ந்த தடைகளையும், திருமண வாழ்க்கையில் இருந்த பிரிவினையையும், மன வேதனையையும் பரிபூரணமாக நீக்கிவிடும். இந்த நாள் என்னைக்கு அப்படின்னா, முதல்ல அந்த நாளை சொல்லிடுறேன். மே 1ஆம் தேதி தான் அந்த நாள். இந்த மே 1 விடுமுறை நாளா இருப்பது இன்னும் விசேஷம். ஏன்னா 6 யோகங்களை கொடுத்து, அதி அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்து, அந்த யோகத்தை நம்ம பயன்படுத்த முடியாம போயிட்டா எப்படி? ஆண்டவன் முடிவு செஞ்சிட்டார் உங்கள் திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் சரி செய்ய. அதனாலதான் இந்த யோகத்தில் முக்கிய பங்கு வகிப்பதே உங்கள் ராசிநாதன். சரி, இந்த 6 யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் யோகம், உங்க ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது முதல் யோகம். 2வது யோகம், குரு பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் அவர் அன்றைய தினம் சக்தியோடு தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் வலிமையோடு அமர்ந்திருந்து உங்கள் ராசிநாதனின் இன்னொரு வீடான துலாம் ராசியில் இருக்கும் சந்திரனை பார்க்கிறார். அது இன்னும் வலிமை. குரு சந்திரனை பார்ப்பதால் குரு சந்திர யோகம் நிகழ்கிறது. இது 3வது யோகம். அடுத்தது, குரு சந்திரன் தொடர்பில் குரு வலிமையோடு சந்திரனை பார்ப்பதால் கஜகேசரி யோகமும் அன்னைக்கு ஏற்படுகிறது. கஜகேசரி யோகம் என்பது எவ்வளவு சிக்கல் எவ்வளவு நாள் ஒரு காரியம் நடக்கலினாலும் இந்த கஜகேசரி யோகம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எண்ணங்களும் திட்டங்களும் அவர்கள் தடைகளும் நீக்கப்பட்டு அவர்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா குருதான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி. 5வது யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாளில் இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ, உச்சம் பெற்றிருந்தாலோ, கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தாலோ அதற்கு பெயர் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் என்பது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று. இந்த பஞ்சமகா புருஷ யோகம் என்பது 5 விதமான யோகங்களை கொண்டது. அந்த 5 யோகங்களில் முதன்மையான யோகம்தான் இந்த மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் என்பது திருமண தடையை நீக்கும், திருமண வாழ்க்கையில் சிக்கலை சரி செய்யும், குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அந்யோன்யத்தையும் அதிகரிக்கும். ஒரு கணவன் மனைவி ஒன்னா இருக்காங்க, ஒரு கடைவீதிக்கு போறாங்க, ஒரு நல்லது கட்டதுக்கு போறாங்க, ஒரு கோவிலுக்கு போறாங்க, போகும்போது சந்தோஷமா போவாங்க, வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் சில கிரக அமைப்புகள் தான். அது போன்ற சிக்கல்களையும் சரி செய்யக்கூடியது இந்த மாளவியா யோகம். மாளவியா யோகம் தான் இல்லறத்தையும் தாம்பத்தியத்தையும் கணவன் மனைவிக்கிடையேயான இன்டிமெசியையும் அதிகரிக்கக்கூடிய யோகம். அந்த யோகமும் இந்த நாளில் சுக்கிரனால் ஏற்படுகிறது. அந்த சுக்கிரன் உங்கள் ராசிநாதன். அப்படிப்பட்ட வலிமையான யோகமும் அன்னைக்கு ஏற்படுகிறது. இந்த யோகம் மே 1ஆம் தேதி நடக்குதுன்னு சொன்னோம். மே 1ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே உங்க ராசிநாதன் மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அதே மாதிரி மாசத்துல ஒரு நாள் லட்சுமிக்கு உகந்த நாள்னா அது பௌர்ணமி, வாரத்துல ஒரு நாள்னா வெள்ளிக்கிழமை. இந்த ரெண்டுமே இந்த மே 1ஆம் தேதி சேர்ந்து வருது. இந்த 2026ல வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடியது இந்த மே 1ஆம் தேதி தான். இதற்கு மேல இந்த வருஷத்துல இந்த வெள்ளியும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அதி உன்னதமான நாள் கிடையாது. அப்ப இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி தான் இந்த திருமண தடையை, திருமண வாழ்க்கையில் இருக்க சிக்கலை, பிரிந்தவர்கள் ஒன்றிணையும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நாள் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் ஜீவன் நேத்திரம்னு 2 விஷயம் பஞ்சாங்கம் பார்க்கறவங்களுக்கு தெரியும். இந்த ஜீவனும் நேத்திரமும் பரிபூரணமாக இருக்கக்கூடிய நாள் இந்த மே 1ஆம் தேதி. ஜீவனை 3 விதமாகவும் நேத்திரத்தை 3 விதமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 3 விதத்துல ஜீவனை உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், முழு வாழ்க்கை நாள்னும், இந்த நேத்திரத்தை குருட்டு நாள், ஒரு கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள் அப்படின்னு 3 விதமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். இதுல முழு வாழ்க்கை நாள்ங்கிறது ஜீவன்ல பரிபூர்ண நாளும், நேத்திரத்தில் 2 கண்கள் உள்ள நாள் பரிபூர்ண நாளாக கருதப்படுகிறது. இந்த 2மே அன்னைக்கு வருவது சிறப்பு. இது இந்த யோக நாளில் வருவதில் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஜீவன் அப்படின்னா உயிரோட்டம், உயிர்னு அர்த்தம். அதனாலதான் ஜீவநாடி,
ஜீவனாம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் நாம் செய்யும் எந்த செயலுக்கும், நாம் செய்யும் முயற்சிகளுக்கு, நம்ம தடைன்னு நினைக்கிற விஷயத்துக்கெல்லாம் உயிரோட்டம் பெற்றுட்டா அந்த தடை நீக்கப்படும். அப்ப நம்ம ஒரு வழிபாடு செஞ்சா கூட, நம்ம ஒரு முயற்சி செஞ்சா கூட அந்த நாள் ஜீவனுள்ள நாளா இருந்தா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் 100% வெற்றியை பெறும். நேத்திரம்னா பார்வைன்னு அர்த்தம். அதனாலதான் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு நேத்ராலயாங்கிற பெயரை வச்சிருக்காங்க. இந்த நேத்திரம்னா பார்வை. நம்ம எதை செஞ்சாலும், எந்த தடையா இருந்தாலும் கடவுளிடம் ஒப்படைச்சிட்டா, கடவுளின் பார்வை நமக்கு கிடைச்சிட்டா அந்த காரியங்களில் அசாத்திய வெற்றியை கூட ரொம்ப அசால்ட்டா பெற முடியும். அப்ப அதுவும் அற்புதமான நாளாக அந்த நாள்ல அமைகிறது. அப்ப இந்த அதி உன்னதமான நாள்ல திருமண தடையை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை நீக்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல திருமண தடைக்கான கிரக அமைப்புகள் எதுன்னு பார்ப்போம். ஒரு ஜாதகத்துல குருவும் ராகுவும் சேர்ந்திருக்கு, குருவும் கேதுவும் இணைவு பெற்றிருக்கு, அல்லது லக்னத்திலேயோ ராசியிலேயோ ராகு அல்லது கேது இருக்கிறது, சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது, சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது, சந்திரன் கேது சேர்க்கை இருப்பது, சனி சந்திரன் சேர்ந்து இருப்பது, இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாமே திருமண தடையை தரக்கூடியது. அப்ப இந்த கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா, இந்த நாள் உங்களுக்கான ஒரு பலனை தரக்கூடிய நாள். இந்த மாதிரி கிரக அமைப்புகளை என்னென்ன தோஷங்கள்னு ஜோதிடத்துல சொல்றாங்கன்னா, ராகு கேது தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், நாககேது தோஷம், கலத்திர தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், தார தோஷம், புணர்ப்பு தோஷம், இது போலெல்லாம் இந்த தோஷங்களையும் சொல்றாங்க. இந்த தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் ரொம்ப ரொம்ப தாமதமாகும். அதை மீறி ஒரு சிலருக்கு சில கோச்சார அந்தரங்கள்னால திருமணம் நடந்துரும். அப்ப அந்த மாதிரி நடந்தவங்களுக்கு மறுபடி இல்வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இது போன்ற கிரக அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாள் மிக மிக வலிமையான நாள். சரி, நான் ஏற்கனவே இந்த மாதிரி கிரக அமைப்புகள் ஜாதகத்துல இருக்குன்னுதான் திருமணஞ்சேரி போனோம், காளகஸ்தி போனோம், நாங்க திருப்பாம்புரம் போனோம், அல்லது திருப்பைஞ்சிலி போனோம், திருக்கடையூர் போனோம், ராமேஸ்வரம் போனோம், கொடுமுடி, பவானி எல்லாம் போனோம், பரிகாரங்கள்லாம் செஞ்சோம், வாழை மரத்துக்கு தாலி கட்டணும், ஆலமரத்துக்கு அரச மரத்துக்கெல்லாம் தாலி கட்டி வெட்டினோம், நாக சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணோம், நாகத்திற்கு பால் ஊத்தி பூஜையெல்லாம் செஞ்சோம். ஆனாலும் திருமண தடை எங்களுக்கு நீங்களையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த யோகத்தை பத்தி சொல்ல போறோம். இந்த அற்புதமான நாள்ல நீங்க ஏற்கனவே செஞ்ச பரிகாரத்தினால் பலன் பெற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு தோஷங்கள் சற்று குறைவா இருந்திருக்கும், அவர்களுக்கு திருமண தடை இந்த பொது பரிகாரங்கள்னால நடந்திருக்கும், அந்த திருமண தடை நீங்கி இருக்கும். ஆனால் அதையும் மீறி இன்னும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி, முன்னோர்கள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், மத குருமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் சொன்ன திருமண தடைக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்வதற்கும் கடைசி பரிகாரம்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பரிகாரங்கள் இருந்தாலும் கடைசின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அது போல கடவுள் உங்களுக்கு சிக்கலை சரி செய்யறதுக்கு ஒரு கடைசி பரிகாரம், இந்த கலத்திர தோஷம் சார்ந்து, இந்த திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை சார்ந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடைசி பரிகாரமாக இருக்கக்கூடிய பரிகாரத்துக்கு பெயர் தான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்கன்னா, பெயர்ல இருக்கிற மாதிரியே கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள இந்த ஹோமத்தை முதலில் செய்து, மனிதர்களுக்கு இந்த தோஷம் ஏற்பட்டால் கடைசியா எதையும் முடியலனா இந்த ஹோமத்தை நீ செஞ்சு உன் திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் சரி செய்து கொள்ள வேண்டும்னு தாய் பார்வதி தேவி முடிவு செய்து மனிதர்களுக்கு வழிகாட்டிய ஹோமம். இந்த ஹோமத்துல பார்வதி தேவி எப்படி செஞ்சாங்களோ, அவர்கள் என்ன மந்திரத்தை பயன்படுத்தினார்களோ அந்த மந்திரம் தான் இன்னைக்கும் இந்த ஹோமத்தின் மூல மந்திரமாக இருப்பது. இந்த ஹோமத்தின் சக்தியையும் இந்த ஹோமத்தின் வலிமையையும் இதை ஏன் கடைசி பரிகாரம்னு சொல்றோங்கிறதையும் நீங்க புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை எங்கே செய்வது விசேஷம்? 12 ராசிக்குமே கலத்திரக்காரகன் யாரு? மகாலட்சுமி, அதாவது சுக்கிரன். உங்க ராசிநாதன் யாரு? மகாலட்சுமி. அப்ப கலத்திரம் சார்ந்த எந்த சிக்கலையும் சரி செய்வதற்கு கலத்திரக்காரகனான மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது விசேஷம். உங்களுக்கு ராசிநாதனாகவும் மகாலட்சுமி இருப்பதால் அங்கே செய்வது விசேஷம். இதை என்னைக்கு செய்யணும்? மே 1ஆம் தேதி செய்யணும். நீங்க ஏதாவது ஒரு மகாலட்சுமி கோவில்ல உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்குன்னா நீங்களே இந்த ஹோமத்தை ஏற்பாடு செஞ்சு பண்ணலாம். அல்லது ஒரு 4-5 நபர்களுக்கு திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில சிக்கல்னா அவர்களையும் இணைத்து ஒன்னா சேர்ந்து இதை செஞ்சுக்கலாம். அப்படி செய்ய முடியல, அல்லது உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இல்ல,
உங்களால ஏற்பாடு செய்ய முடியலன்னா அப்படிப்பட்டவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல அன்றைய தினம் இந்த சக்தி வாய்ந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல போய் நீங்க கலந்து கொண்டு உங்கள் திருமண தடையையும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலையும் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளும் நபர்கள் மகாலட்சுமியின் மாலை சூடிதான் உட்கார வச்சு இந்த ஹோமத்தை அங்கே செய்வது அவர்களுடைய வழக்கம். அப்ப லக்ஷ்மி அப்படின்னாலே கலத்திர காரகன் உங்கள் ராசிநாதன். அப்ப லக்ஷ்மி சூடிய மாலை உங்கள் கழுத்தில் விழும் வேலை கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய மணமாலை கிடைக்கும் என்பது இந்த ஆலயத்தின் ஐதீகம், நம்பிக்கை. இன்னொன்னு, இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன? அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம், முதல் ஆலயம். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் ஹோம குண்டம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஹோம குண்டத்தை சுற்றிதான் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களை அமர வைத்து லக்ஷ்மி மாலை சூட வைத்து இந்த ஹோமம் நடைபெறுவது வழக்கம். மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்குது. நவ கிரகங்கள் தான் உங்களுக்கு தோஷத்தை தருது. அது குருவா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், புதனா இருக்கலாம், சனியா இருக்கலாம். இந்த மாதிரி கிரகங்கள் தான் தோஷத்தை தருது. அப்ப அந்த கிரகங்கள் அந்த ஹோமத்தை பார்க்கும் பொழுது சாந்தம் அடைஞ்சிருது, கிரக சாந்தி ஏற்பட்டுருது. அப்ப உங்களுக்கு நவ கிரக தோஷங்கள் எது இருந்தாலும் அது விலகி நவ கிரகங்களின் நல்லாசி கிடைப்பதால் திருமண தடை உடனடியாக விலகுது. இந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டு அங்கேயே திருமணம் அமைஞ்சவங்க இருக்காங்க. அங்க இருக்கும் பொழுதே ஒரு நல்ல தகவல் திருமணம் பிக்ஸ் ஆனவங்க இருக்காங்க. இது வரைக்கும் 1,00,000 பேருக்கு மேல பலன் பெற்ற இந்த புகழ் பெற்ற சக்தி வாய்ந்த இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டாலே திருமணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஹோமத்துல கலந்துக்க முடியலீங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னா அவர்கள் சம்பந்தப்பட்ட நபரோட ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு பண்ணி கலந்துக்கலாம். அது இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், நீங்க அதுல அனுப்பிடலாம். என்ன செய்வாங்கன்னா, ஆலய நிர்வாகம் அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் கருவறையிலும் வச்சு விசேஷ பூஜை செய்து ராசி நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்து அந்த பூஜிக்கப்பட்ட ஜாதகத்தையும் ஹோம பிரசாதத்தையும் உங்கள் முகவரிக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க. ஒருவேளை பிள்ளைகள் தான் வெளிநாட்டுல இருக்காங்க, நாங்க இங்க இருக்கோம், அல்லது எங்களோட பிரதரோ சிஸ்டருக்கோ வரன் அமையலைன்னா நீங்க அவங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சார்பா இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம். நான் தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்ட் பண்றதே என்னன்னா, இந்த திருமண தடைக்கான ஹோமத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் நேர்ல கலந்து கொள்வது விசேஷம். ஏன்னா என் தடையை, என் தோஷத்தை நான் நீக்குவதற்கு நான் தான் முயற்சி செய்யணும். அதை நீங்க செய்யலாம். அப்படி வர முடியாதவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, பெற்றவர்களோ, அல்லது உறவுக்காரங்களோ, நண்பர்களோ யாருக்கு தடையோ அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். என்னன்னு, ஏற்கனவே நிறைய பரிகாரம் செஞ்சோம், நிறைய கோவிலுக்கெல்லாம் போனோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல, என் பிள்ளைங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, விரக்தியில இருக்காங்க, நாங்களே டென்ஷன்ல இருக்கோம் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், அங்க போய் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம், சரியாகல, நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அந்த நோயை சரி செய்யறதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம செய்யற மாதிரிதான் இது கடைசி பரிகாரம், கடவுள் சொன்ன பரிகாரம். அப்ப இதை ஒரே முறை நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்கள கூட்டிட்டு இந்த ஹோமத்துல உட்கார வச்சிடுங்க. மிக விரைவாக திருமண தடை நீங்கி ஒரு நல்ல இல்வாழ்க்கை, இல்லறம் நல்லறமாக நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு கட்டாயம். ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அங்க இடவசதி இருக்கிறதுனால நீங்க பதிவு பண்ணீங்கன்னா எவ்வளவு எண்ணிக்கை அவங்க வச்சிருக்காங்களோ அந்த எண்ணிக்கையோட முன்பதிவு நிறுத்திடுவாங்க. அப்ப இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ல தெரியிற ஆலய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடுங்க. இந்த ஹோமத்தை தொடங்கி வைக்க மே 1ஆம் தேதி ஆலயத்துக்கு நானும் நேரில் வருகை தருகிறேன். இந்த ஹோமம் காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 2:30 ஒரு 3 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அதன் பிறகு நீங்க இல்லம் திரும்பலாம். இந்த சக்தி வாய்ந்த ஹோமத்தை தவற விடாதீர்கள். ஆண்டவன் கொடுத்த வாய்ப்பை, அதி உன்னதமான வாய்ப்பை, கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.